ஒரு உயர்ந்த பாரம்பரியம். உயர்ந்த பாரம்பரியம்னா வேஷ்டி கட்டிக்கிறது, புடவை கட்டிக்கிறது, அது ஒரு பாரம்பரியம். இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, அது ஒரு பாரம்பரியம். இதை பேசலாம், இதை பேசக்கூடாது, அது ஒரு பாரம்பரியம். கௌரவப்படுத்துறதுல ஒரு பாரம்பரியம். மொத்தத்துல ஜீவித விதானம், லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதே ஒரு உயர்ந்த விஞ்ஞான ரீதியானது. தபஸை பிரதானமாக கொண்டது நம்மளுடைய இந்துக்களுடைய வாழ்க்கை. அந்த தபசு, பக்தி, சதாச்சாரம் அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த அடித்தளம். அதனால எத்தனை மாடி கட்டினாலும் கீழே தாங்கும். அந்த மாதிரி இந்த அடித்தளம்ங்கிறது அவ்வளவு பலமாக உருவாக்கியிருக்க. அதனால சந்தோஷம் வந்தாலும் சரி, சிரமம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப குதிக்காம, சிரமம் வந்தாலும் பயப்படாம, சலனம் இல்லாம ஒரு தாங்கிக்க கூடிய சக்தி, மனுஷால தாங்கக்கூடிய, அதாவது அவளுக்கு வேணுங்கிறத செய்யக்கூடிய தர்மம் நம்முடைய சனாதன வைதிக இந்து தர்மம். இதுல தேசத்தையும் நாம நல்ல விதமாக காப்பாற்றணும். தேசத்துல நாம இன்னும் விழிப்புணர்வோட இருக்கணும். நாம ஒத்துமையாக இருக்கணும். எல்லாரும் ஒரே நோக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம புரிஞ்சிக்க கூடிய சந்தர்ப்பமாக, சமயமாக இது இருக்கு. அதனால இந்த பக்தி பாரம்பரியம்லாம் மேலும் தொடர்றதுக்கு நல்ல சூழ்நிலை தேசத்துல இருந்துட்டே இருக்கணும். அதனால ஐக்கமத்தியம், சங்க சக்தி அப்படிங்கிறத நாம இன்னும் பலப்படுத்தணும். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர.